கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். காரணம் என்ன? கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் என்று யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். வலது புறத்திலும் இடது புறத்திலும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு மதிலாக நின்ற ஜலம் அவர்களை தொடர்ந்து வந்த பார்வோன் சேனையை குதிரைகளோடும் ரதங்களோடும் கவிழ்த்து போட்டது. கர்த்தருடைய நாசியின் சுவாசத்தினால் குவிந்து நின்ற ஜலம் எதிரிகளை அழித்து போட்டது. இன்று நமக்கு எதிராய் எதிரிகளா, எதிரியாகிய சாத்தானா தொடர்ந்து வந்து நம்மை கலங்கடிக்கிறார்களா? அக்கினி ஸ்தம்பமான மேக ஸ்தம்பமான தேவனை தொடர்ந்து செல்லும் போது நம்மை தொடர்ந்து வரும் எப்படிப்பட்ட சேனையானாலும் சேனைகளின் கர்த்தர் அவர்களை கலங்கடித்து கவிழ்த்து போடுவார். நாம் கலங்க வேண்டிய அவசியமோ கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்லை. கர்த்தரை நோக்கி போய்கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.